Good morning, students. In the last class, we had seen the prose to The Night the Ghost Got In. What we had seen, there is a home in that Arthur and his brother and grandpa and his mother are there. There was a strange noise. Arthur thought that was a ghost or a burglar or somebody else. But what we are going to see, that is really what happened. That only is we are going to see. Okay, let us continue. There is something down there, I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily, two at a time. The light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at the stairs top and held my knee against it. At our last class, we had seen that Arthur and his brother. So ஆர்த்தரும் பிரதரும் என்ன பண்ணாங்க, வந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு, தட் இஸ் அப்ஸ்டேர் மேலே நின்றுட்டு கீழே என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஹெர்மன் பயந்துக்கிட்டு அவன் ரூமுக்கு போகிறதுக்கு பார்க்குறான். பட் ஆர்த்தர் இந்த ஹெர்மனோட ஷோல்டர் பிடிச்சி நிற்க வைக்கிறான். தட் இஸ் தி திங் வி ஹேட் சீன் இன் த லாஸ்ட் கிளாஸ். ஸோ அதர் தட், ஸோ அங்கே ஏதோ சவுண்ட் கேட்குது. தட் இஸ் சம்திங் டவுன் தேர், ஐ செட். ஸோ அங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்லி முடித்த உடனே அங்கே என்ன ஆகுது, ஏதோ ஸ்டெப்ஸு இன்ஸ்டன்ட்லினா உடனே வந்து அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எங்களை நோக்கி வர மாதிரி இருக்குது. தட் இஸ் பிகன் அகெயின் சர்க்கிள் த டைனிங் டேபிள் லைக் எ மேன் ரன்னிங். ஸோ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, டைனிங் டேபிளை சுற்றி வந்து யாரோ மேன், ஏதோ ஒரு பர்சன்ஸ் வந்து அந்த டைனிங்களை சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரி வேகமாக சவுண்டு கேட்குது. அந்த தட் இஸ் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவர்ட் அஸ். அந்த சவுண்டு அங்கே டைனிங் ரூம் சுற்றி கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து எங்களை நோக்கி இந்த அப்ஸ்டேர் மேலே ஏறி எங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டுருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் ஷோன், தட் இஸ் அந்த லைட்டுலாம் இருக்குது இல்லையா, கிச்சனில் இருக்க லைட்லாம் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ரொம்ப லைட்டாக டிம்மாக எரியிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்குது. பட் வி சா நத்திங் கம்மிங். ஆனால் எங்களால் யாராவது வர மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை, சவுண்டு மட்டும்தான் கேட்குது. வி ஹியர் ஒன்லி ஸ்டெப்ஸ், இந்த ஸ்டெப் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அதனால் நாங்கள் ரொம்ப பயந்துட்டு ஹெர்மன் என்ன பண்ணா, வேகமாக அவனோட ரூமுக்கு போயிட்டு டோரை ஸ்லாம்டு த டோர். ஸ்லாம்டுனா வேகமாக பட்டுன்னு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டோரை வந்து ஸ்லாம் பண்ணிட்டான். A long minute I slowly opened it again. There was nothing there. There was a no sound. None of us ever heard the ghost again. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் டோரை வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அண்ட் தென் எந்த சவுண்டும் வேறு கேட்கவும் இல்லை. ஸோ நாங்கள் திங்க் பண்ண மாதிரி எந்த ஒரு கோஸ்டோட சவுண்டும் எங்களுக்கு கேட்கல. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? She demanded. Herman went out of his room. Nothing, he said gruffly, but he was in color, a light green. What was all that running around downstairs? Said mother. So she had heard the steps too. We just looked at her. Burglars, she shouted. I tried to quieten her by starting lightly downstairs. So in this paragraph, ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து கோஸ்டோட சவுண்டு மட்டும்தான் எதுவும் எங்களுக்கு கேட்கல. பட் ஸோ நாங்கள் அந்த ஹெர்மன் என்ன பண்ணான்னா இந்த டோரை வந்து வேகமாக ஸ்லாம் பண்ணா இல்லையா, ஸோ அந்த சவுண்டை கேட்டோடனே பக்கத்து ரூமில் இருக்க எங்களுடைய அம்மா வந்து எழுந்துட்டாங்க. எழுந்து அந்த சவுண்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க எழுந்து வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்களுக்கு கேட்டாங்க. பட் ஹெர்மன் என்ன பண்ணான், ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்த ஹெர்மன் கொஞ்சம் துணிஞ்சு அவன் அப்புறம் துணிஞ்சு இவனை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து அவங்களுக்கும் சவுண்ட் கேட்டிருக்கு. என்ன இது கீழே ஏதோ சவுண்டு, டவுன் ஸ்டேர்ஸில் வந்து ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னோன்னே எங்களுக்கு வந்து ஓகே, அப்போ அம்மாவுக்கும் சவுண்டு கேட்டிருக்கு, அப்போ நமக்கு மட்டும் கேட்கல, அப்போ எல்லாருக்குமே தான் அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ணோம். அண்ட் தென் நாங்கள் எல்லோரும் வந்து அம்மா முகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அம்மா வந்து உள்ளுணர்வோட என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பர்க்லர்ஸ், திருடங்களா, ஒரு திருடங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பித்தாங்க. அந்த நான் என்ன பண்ண, அம்மாவை கொஞ்சம்
சைலண்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சைலண்ட் ஆக்க ட்ரை பண்ணேன். Come on, Herman, I said. I will stay with my mother. He said. She is all excited. I stepped back onto the landing. ஸோ நான் என்ன பண்ணேன், அம்மா வந்து கூல் பண்ணுறதுக்காக வாய் ஹெர்மன் நம்ம கீழே என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அதுக்கு வந்து ஹெர்மன் வந்து நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு த லேண்டிங். ஸோ நான் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறதுக்காக போனேன். அதுக்கு வந்து அம்மா என்ன பண்ணாங்க, டோன்ட் எதர் ஆஃப் யூ கோ எ ஸ்டெப் செட் மதர். ஸோ நீங்கள் யாருமே வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணாதீங்க, கீழே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. வி வில் கால் த போலீஸ். கீழெல்லாம் நீங்கள் போக வேணாம், நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சின்ஸ் த ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர். ஸோ போலீஸ்க்கு கால் பண்ண நினச்சாலும் பட் ஃபோன் எங்கே இருக்குன்னா டவுன் ஸ்டேர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐ டிட் நாட் சி ஹவு வி ஆர் கோயிங் டு கால் த போலீஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி போலீஸ்க்கு கால் பண்ணுவோம், என் ஃபோனு கீழே இருக்குது, நம்ம எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ் பட் மதர் மேட் ஒன் ஆஃப் அ குயிக் இன்கம்பரபிள் டிசிஷன்ஸ். ஸோ நாங்கள் எப்படி கால் பண்ண போகிறோன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கும்போது அம்மா எடுத்த முடிவை யாராலையுமே வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷி ஃப்ளங் அப் எ விண்டோ ஆஃப் ஹர் பெட்ரூம் விச் பேஸ்ட் த பெட்ரூம் விண்டோஸ் ஆஃப் த house of neighbor, picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the 2 houses. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எங்களுடைய பெட்ரூமுடைய விண்டோவிலேருந்து எங்களுடைய ஆப்போசிட் நெய்பரில் ஒரு நெய்பர் வீட் முன்னாடி ஒரு கிளாஸ் விண்டோ இருக்குது. ஸோ அதனால் எங்களோட மம்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஷூ இருக்குது இல்லையா, அவங்களோட ஷூவை எடுத்து எங்களோட விண்டோலேருந்து அவங்க விண்டோ மேலே படுற மாதிரி எங்கள் ஷூ எடுத்து அடித்தாங்க. ஸோ அந்த நெய்பர் ஹவுஸில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ரிட்டையர்டு என்கிரேவர் நேம்டு போட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப். ரிட்டையர்டு என்கிரேவர் அப்படின்னா இந்த சிலையெல்லாம் செதுக்குவாங்க இல்லையா, ஸ்டாச்சுலாம் க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு சிலை செதுக்கிறவங்க அப்படின்னு, அச்சு செதுக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த போட்வெல். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, நிறைய அட்டாக்ஸ் அப்படின்னா எப்போவுமே வந்து யாரு கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு, தட் இஸ் சுற்றி இருக்கும் ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கும். ஆல்ரெடி வந்து எங்கள் கூட கொஞ்சம் பழைய பகை வேறு, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சண்டை போட்டிருந்ததுனால எங்களுடைய சவுண்டு, தட் இஸ் ஷூ பட்ட உடனே அவர் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறதுனால, ஸோ ஒரு வேளை அவங்க வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்கக்கிட்ட அது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வந்து ஒரு திடீர்னு இப்படி ஒரு டிசிஷனை எடுத்தாங்க. எங்களாம் நான் நினச்சி கூட திடீர்னு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. இட் வாஸ் நவ் அபவுட் 2 o'clock ஆஃப் மூன்லெஸ் நைட். ஸோ அப்போ என்ன டைம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் அம்மா செஞ்சாங்களே ஷூ எடுத்து அவங்க என் நெய்பரோட வீட்டில் அடித்தாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஏர்லி மார்னிங் 2 o'clock. அதாவது மூன்லெஸ் நைட் அப்படின்னா ரொம்ப இருட்டான நைட்டில். க்ளவுட்ஸ் ஹங் பிளாக் அண்ட் லோ. ஸோ ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது, ரொம்ப பிளாக்காக இருக்குது ஃபுல்லாகவுமே. போட்வெல் வாஸ் அட் த விண்டோ இன் எ மினிட். ஸோ அம்மா ஷூ எடுத்து அடுத்த செகண்டே வந்து போட்வெல், அதாவது நெய்பர் வீட்டோடைய அங்கே தங்கியிருக்க அந்த போட்வெல்லேருந்து அந்த விண்டோ கிட்ட வந்துட்டு ஷவுட்டிங் ஃப்ராத்திங் எ லிட்டில், ஷேக்கிங் இஸ் ஃபிஸ்ட், we will sell the house and go back to Peoria. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா திடீர்னு நடுராத்திரியில் வந்து இந்த ஷூ தூக்கி நம்ம வீட்டு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த சுற்றி இருக்கிற தொல்லை தாங்கவே முடியல, எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது, இப்படி வந்து மேலே என்னத்தையோ தூக்கிலாம் போடுறாங்க, நாங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய பிளேஸு பியூரியா அப்படின்ற நேட்டிவ்க்கே நாங்கள் போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. we could hear Mrs. Bodwell saying. ஸோ தட் இஸ் இது யார் சொன்னது அப்படின்னா, போட்வெல்லோடைய ஒய்ஃப் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கத்திட்டாங்க. ஸோ நம்ம யாராக இருந்தால் நம்ம வீட்டில் யாராவது திடீர்னு நடுராத்தில் யாராவது ஏதோ தூக்கி போட்டால் நமக்கு கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி
மிஸ்ஸஸ் போர்ட்வெலோட ஒய்ஃப் வந்து கத்திட்டு இருந்தாங்க. இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு போர்ட்வெல். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து ஆல்ரெடி 1 or 2 times நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அடிக்கடி இதே தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸஸ் போர்ட்வெல் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்க்லர்ஸ் ஷீ ஷவுட்டட், பர்க்லர்ஸ் இன் த ஹவுஸ், ஹெர்மன் அண்ட் ஐ ஹேட் டேட் டு டெல் ஹர் that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. ஸோ வந்து நாங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அம்மாக்கிட்ட. அவங்க கத்த ஆரம்பிச்சோன்னா அம்மா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே வந்து பர்க்லர் இருக்காங்க, திருடங்க எங்கள் வீட்டில் திருடங்கன்னு அவங்க கத்துறாங்க. பட் எங்களால் அதை சொல்ல முடியல. அம்மா நம்ம வீட்டில் வந்து திருடங்களாம் பர்க்லர்ஸ்லாம் யாரும் கிடையாது, அது வந்து கோஸ்ட்டு அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா கோஸ்ட்டுன்னு சொன்னால் அம்மா வந்து பர்க்லரை விட கோஸ்ட்னால் இன்னும் அதிகமாக பயந்துருவாங்க அப்படின்னு அதை எங்களால் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. எங்களுக்கு அப்படியே டூ மைண்டடாகவே இருந்தது. போர்ட்வெல் at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அம்மா வந்து பர்க்லர்னு கத்தோன்னே அவங்க வீட்டில், தட் இஸ் போர்ட்வெலோட வீட்டில் வந்து திருடங்க வந்துட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது எங்கள் வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர வச்சார். ஆஃப்டர் he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy and prevented her. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து மறுபடியும் அவங்களுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ஷூ வந்து எடுத்து அந்த வீட்டில் மேலே போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா அவங்களுக்கு கேட்டிருக்கோம், இந்நேரம் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி முடித்தோன்னே அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ஷூலாம் கண்ணாடி மேலே தூக்கி போகிறது ரொம்ப நல்லா தாண்டா இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல. போலீஸ் வேர் ஆன் ஹேண்ட் இன் எ கமெண்டபிளி ஷார்ட் டைம். ஸோ வந்து போலீஸ் வந்து ரொம்ப நம்ம பாராட்டுற வகையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டாங்க. A Ford Sedan full of them, 2 on motorcycles and a petrol wagon with about 8 in it and a few reporters. ஸோ நாங்கள் போலீஸ்க்கு வந்து கால் பண்ண, தட் இஸ் போர்ட்வெல் கால் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா 2 மோட்டார் சைக்கிள்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் வேகன்னா பெரிய வண்டியில் வந்து எத்தனை பேர் வந்தால் 8 மெம்பர்ஸ் வந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ பேர் வந்து நிறைய பர்க்லர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து கையவங்களாம் பிடிச்சி நியூஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. They began bagging at our front door. Flashlight shot streaks of gleam up and down the walls, across the yard, down the walks between our house and Boardwell's. Open up, cried a horror voice. We are men from headquarters. I wanted to go down and let them in since there they were, but mother would not hear of it. You haven't a stitch on, she pointed out. You had catch your death. So I want the towel around me again. Finally the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending out wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stapled into a hallway, shot up the front stairs and finally up the back. They catch me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. ஸோ எல்லா போலீஸ்மேனும் வந்து எங்களோட வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்களுடைய ஹேண்ட் லைட், அந்த ஃப்ளாஷ் லைட்டை வந்து வீட்டு முன்னாடி காமிச்சிட்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரகரன்னு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸில் வந்து கூப்பிட்டாரு.
ஸோ என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரோம், டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது நான் அதை ஓப்பன் பண்ணலான்னு கீழே போகும்போது அம்மா வந்து, நீ போகாத, நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்க, நீ எல்லாம் போகாத, அப்புறம் போயிட்டு ஏதாவது நீ ஏதாவது உனக்கு அஃபெக்ட் ஆகிடும், யாராவது இருந்தால் உன்னை வந்து யாராவது கொன்னுடுவாங்க, அதனால் நீ போயிட்டு ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், வேகமாக ஐ ஓன் த டவல் அரவுண்ட் மீ அகைன். ஸோ நான் போய்ட்டு என்னுடைய டவல் வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டேன். அண்ட் தென் ஃபைனலி த காப்ஸ் புட் தியர் ஷோல்டர்ஸ். ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து நாங்கள் யாரும் டோர் ஓப்பன் பண்ணாமல் விட்டதுனால அவங்களுடைய ஷோல்டர், இந்த மூவிஸ்லலாம் காமிப்பாங்கள்ல அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஷோல்டரை வந்து எங்களுடைய ஃப்ரண்ட் டோர் வந்து ரொம்ப திக்கான உடனில் இருக்கும், அதில் வந்து ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த கிளாஸை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, அவங்க லைட்ஸு, அதாவது லிவிங் ரூம் ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்க லைட்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. அண்ட் தென் கிறிஸ் கிராஸ் நர்வஸ்லி இங்கேயும் இங்கேயும் வேகமாக வந்து எங்கே பர்க்லர்ஸ் இருக்காங்க, இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து சர்ச் பண்ணாங்க. அட் லாஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, அந்த லிவிங் ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு மேலே வர, தட் இஸ் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அப்ஸ்டர்ஸ், அந்த அப்ஸ்டர்ஸ்கிட்ட வந்தாங்க. அந்த அப்ஸ்டர்ஸ்லேருந்து நான் வந்து டவல் கட்டி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து என்கிட்ட கேட்டார், யார் நீ அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ உள்ளே வந்து அப்படியே ஒரு ரொம்ப ஒரு கலவரமாக ஆன மாதிரி வேகமாக ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்து அங்கங்கே வேகமாக எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The officer in charge reported to mother, no sign of nobody lady. He said, must go away. What had he like? There meow were 2 or 3 of them, mother said, whooping and carrying on, slamming doors. Funny, said the cop. All your windows and door was locked on the inside, tight as a tick. ஸோ வந்து ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ண, த ஆஃபீஸர் ஆஃப் இன்சார்ஜ், அந்த போலீஸ் டீமோடைய இன்சார்ஜ் வந்து அம்மா கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, ஸோ நோ சைன் ஆஃப் நோபடி லேடி, இன்னும் இந்த இடத்துல வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க போயிட்டுருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்மேன் வந்து அம்மா கிட்ட வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இங்கே ஒரு 2 or 3 person, 2-3 பேர் இருந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு அம்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அவங்க போயிருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஸோ போலீஸ்மேன் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அப்படி போயிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் அப்படின்னா, உங்களுடைய எல்லா விண்டோஸுமே வந்து ஃபுல்லாக லாக்டாக இருக்குது, நல்லா டைட்டாக லாக்டாக இருக்குது. அண்ட் தென் டோருமே இப்போ தான் நாங்கள் உடச்சிட்டு உள்ளே வந்தோம், அப்புறம் எப்படி வந்து உள்ளே இருந்த திருடங்க வந்து வெளியே தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்க ஆரம்பித்தார். டவுன் ஸ்டேர்ஸ் we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked, windows were shot up and pulled down, furniture filled with dull thumbs. A half a dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor. So pulled beds away from the walls, tore cloths off hooks in the closets, pulled suitcases and boxes off shelves. One of them found an old zither that Troy had won in the pool tournament. அதாவது எல்லா போலீஸ்மேனும் உள்ளே வந்து அந்த டவுன் ஸ்டேர்ஸில் மொத்தம் ஒரு 6 போலீஸ்மேன் தான், half a dozen ஆஃப் போலீஸ்மேன் வந்து எல்லா திங்ஸையும், எல்லா ஃபர்னிச்சரை தூக்கி போட்டு அண்ட் தென் வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் இந்த அங்கேயும் இங்கேயும் தூக்கி கிளறி போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஷெல்ஃபில் அடுக்கி வச்ச திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு தேடினாங்க. அண்ட் தென் நாங்கள் ட்ரெஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து வச்சுருப்போம் இல்லையா, எல்லா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு நாங்கள் க்ளோசெட் அப்படின்னா நம்ம ஷெல்ஃபுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கபோர்டு, அந்த கபோர்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டு எல்லா இடத்தையும் கலரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த போலீஸ்மேன் வந்து ஜிதார் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தாரு. அது என்ன அப்படின்னா, என்னோடய பிரதர் ராய் சொல்லியிருந்தானே, எல்டர் பிரதர், அவர் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷனில் அந்த டோர்னமெண்ட்லேருந்து வின் பண்ண அந்த ஜிதார் அப்படின்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, லுக்கி ஹியர் ஜோ அப்படின்னு பார்த்த போலீஸ்மேன் வந்து இன்னொரு போலீஸ்மேனை கூப்பிட்டு காமிச்சார். He said, strumming it with a big paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me.
It's an old Zidar our Gunia pig used to sleep on, I said. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தட் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்மேன் வந்து 2 பேரும் இதை பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதை வந்து இன்னொரு போலீஸ்மேன் வந்து அதை எடுத்து தலைகீழாக நிறுத்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க, என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஓல்டு ஜிதார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய குனியா பிக், அதாவது ஒரு விதமான பன்றி. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் செல்லப்பிராணியை வளர்த்துட்டு இருந்த அந்த பெட்டு வந்து எப்போவுமே இது மேலே தான் தூங்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இட் வாஸ் ட்ரூ தட் எ பெட் குனியா பிக் we once had would never sleep anywhere except on the ஜிதார். ஆனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. நான் உண்மையாலே என்ன நடக்கும் அப்படின்னா, நாங்கள் வளர்த்துட்டு இருந்த எங்களோட பெட் அனிமல் ஜிதார் பெட் அனிமல் இந்த குனியா வந்து எப்போவுமே அந்த ஜிதார் மேலே தான் தூங்கும், வேறு எங்கேயுமே தூங்காது. ஆக்சுவலாக அது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நான் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இந்த மாதிரி பிக் தூங்குன்னு சொல்லியிருக்கக்கூடாது. இருந்தாலும் அதுதான் உண்மை. அதான் நடந்துட்டு இருந்தது இவ்வளோ நாளாக. ஜோ அண்ட் த அதர் காப் லுக்ட் அட் மீ எ லாங் டைம். ஸோ நான் அந்த மாதிரி சொன்னதுனால அவங்க 2 பேரும் வந்து என்னையே ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் அப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறேன், அதில் போயிட்டு என்னுடைய பெட் அனிமல் தூங்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு மாதிரி என்னை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. தே புட் தி ஜிதார் பேக் ஆன் எ ஷெல்ஃப். ஸோ அந்த ஜிதார் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்த இடத்துல வச்சுட்டாங்க. நோ சைன் ஓ நத்திங் செட் த காப் ஹூ ஹேட் ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் டு மதர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட என்கொயரி பண்ணாங்கல்ல, அந்த போலீஸ்மேன் என்ன சொன்னாங்க, ஸோ இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த லேடி சீம்ஸ் வெல். தே ஆல் நாடட் பட் செட் நத்திங், just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over his bed. What's that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door. Before I could intervene or explain, I realized that it would be bad if they burst in on Grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Matesman, under steady hammering by Stonewall Jackson, were beginning to retreat and even desert. ஸோ அம்மா வந்து இருந்த நிலைமையை பார்த்துட்டு போலீஸ்மேனில் என்ன நினச்சிட்டாங்க, இந்த விமன் என்ன ஒரு அப்நார்மல் மாதிரி இருக்காங்க, ஒருவேளை சும்மா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி அம்மாவை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து தாத்தா வந்து மேலே அட்டிக்கில் வந்து புரண்டு படுக்கிற சவுண்டில் அந்த காட் வந்து மூவ் ஆகிற சவுண்ட், க்ரீச் அப்படிங்கிற சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்டோடனே எல்லா போலீஸ்மேனும் என்ன அது அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் அதுக்குள்ளே இந்த போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அந்த அட் அ டைமில் வந்து 5-6 போலீஸ்மேன் வந்து அட்டிக்கை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அங்கே என்னுடைய தாத்தா வந்து ஒரு மாதிரி பழைய காலத்தை ஞாபகத்திலே இருக்காங்க. திடீர்னு இந்த போலீஸ்மேன் சொல்லியும் சொல்லாமல் வேகமாக போகிறதுனால எதுவும் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. அண்ட் தென் ஸோ என்னுடைய கிராண்ட்பா வந்து ஆல்ரெடி வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் மீட்ஸ்மேன் அப்படின்னா நான் இங்கேருந்து வேகமாக போனாங்க இல்லையா, அந்த 5 or 6 போலீஸ்மேனை வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்மியோடைய எனிமீஸ் மாதிரி நினச்சிட்டாரு. அண்ட் தென் ஸ்டெடி ஹேம்மரிங் பை ஸ்டோன்வெல் ஜாக்சன், அந்த ஜாக்சனுக்கு தட் இஸ் அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மைண்டில் வச்சுட்டு ஸ்டோன்வெல் ஜாக்சனுடைய ஆட்கள் அவங்க, அதனால் அவங்கள வந்து நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகிற மாதிரி இவங்க போய்ட்டு நடந்துக்கிட்ட விதமும் அப்படி இருந்தது. ஸோ கிராண்ட்பா எப்படி அவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க, எப்படி வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா, when I got to the attic, things were pretty confused. Grandpa had evidently jumped to the conclusion that the policemen were deserted from Meade's army, trying to hide away in his attic. He bounded out of bed, wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap, and the leather jacket around his chest. The cops must have realized at once that the indignant white-haired old man belonged to the house, but they had no chance to say so. Back, cowardly dog, roared a grandfather. Backed it, the line a goddamn lily-livered cattle. With that, he fetched the officer who found the zither a flat,
handed smack alongside his head that set him sprawling. The others beat a retreat, but not enough. Grandfather grabbed Zida's gun from its holster and to let fly. The reporter seemed to crack the rafters. Smoke filled the attack. The cop cursed and shot in his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and then went back to bed. That was grandfather, I explained to Joe. Our out of breath, he thinks you are deserter. I will say he does, said Joe. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே எல்லா போலீஸ்மேனும் மேலே போனதுனால திடீர்னு யாரோ உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிராண்ட்பா நினச்சிட்டு அவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலே அப்போ இருந்த எனிமி அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ்மேனை வந்து ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த போலீஸ்மேனாக அவர் வந்து கிராண்ட்பா தான் வந்து நரைச்ச முடியோடு இருக்கார், அதனால் அவர் அந்த வீட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அவங்களாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி புரிஞ்சுக்கிட்டதுனால அங்கே வந்து இவங்க ஒரு ஷூட் பண்ண எல்லா திங்ஸு மேலேருந்து எல்லா திங்ஸும் அங்கேயும் இங்கேயும் விழும்போது ஒரு ஸ்மோக் மாதிரி புகை மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. புகை மாதிரி க்ரியேட் ஆனோடனே கிராண்ட்பா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த போலீஸ்மேனுங்களை இங்கே அவங்கள சுடுறதா நினச்சிட்டு அங்கேயும் இங்கே ஒரு 2-3 டைம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷூட் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்க 2 பேரையும் என்னோடய கிராண்ட்பாவை விட்டுட்டு நானும் அண்ட் தென் மற்ற போலீஸ்மேன் எல்லோரும் வேகமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன், என் கிராண்ட்பாவை அந்த அட்டிக்கிலே விட்டு லாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் தென் என்னோடய கிராண்ட்ஃபாதர் எப்படி இருந்தார் அப்படின்னா அவரோட ஃபுல் லாங் ஃபேனல் அப்படின்னா நைட் ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்களே அந்த மாதிரி லாங் ஃபேனல், நைட் கவுனு அண்ட் உல்லன் பேண்ட்டு எல்லாமே, நைட் கேப் எல்லாமே போட்டுட்டு லெதர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இருந்தார். ஸோ அதை பார்த்தாவது போலீஸ்மேன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும் இவர் இந்த வீட்டில் வாழறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை புரிஞ்சுக்காமல் போயிட்டு எல்லாரையும் திருடங்களை பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் ரேண்ட் ஷேக் பண்ணதுனால அங்கேயும் கலைச்சி போடுறதுனால ஒரு புகை க்ரியேட் ஆகிட்டு அந்த கேப்லேருந்து கிராண்ட்பா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜோ அப்படிங்கிற போலீஸ்மேன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவரோட கிராண்ட்ஃபாதர் தான் உங்கள் போலீஸ் டீம் எல்லாரையும் அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா அவருடைய ஒர்க் பண்ண காலத்தில் இருந்த இந்த டெசர்ட்டர் அந்த எனிமி குரூப் வந்து வந்தவங்க அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து இந்த நரேட்டர் வந்து ஜோ அப்படிங்கிற போலீஸ்க்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Sir reluctant to leave without getting their hands on somebody besides grandfather. The night had been distinctly a defeat for them. So furthermore, they obviously did not like that layout. Something looked, and I can see their viewpoint phony. They began to poke into things again. A reporter, a thin-faced, wispy man, came up to me. I had put on one of mother's dress, not being able to find anything else. The reporter looked at me with mingled suspicion and interest. Just what the hell is the real lowdown here? But he asked. I decided to be with him. We are hot ghost, I said. He gazed at me a long time as if I were a slot machine into which he had, without results, dropped a coin. Then he walked away. The cops followed him. The one grandfather showed holding his now bandaged arm, cursed and blaspheming. I am gonna get my gun back from the old bird, said the Zidar cop. Yeah, said Joe. You and who else? I told them I would bring it to the station house the next day. ஸோ இப்போ வந்து கிராண்ட்ஃபாதரை விட்டு கீழே வந்து எல்லாருமே எல்லா போலீஸ்மேனும் ஒரு மாதிரி ரேண்ட் சேக்குடு அவங்க எல்லாம் போயிட்டு பதட்டத்தில் வந்தோன்னே அப்படியே அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது வேகமாக ஓடி வந்ததுனால. அண்ட் தென் வந்து இப்போ எல்லோரும் ரேண்ட் சேக் பண்ணதுக்கப்புறம் வீடே ஒரு மாதிரி எங்களோட வீட்டோட லே அவுட் அதோட தோற்றமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு எல்லா போலீஸ்மேனும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கலைச்சி தூக்கி போட்டுட்டாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் அதில் இருந்த ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப தின் ஃபேஸ் ரொம்ப ஒல்லியாக
ஒரு லீனாக இருந்த ஃபேஸில் இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்து என்ன பண்ணார், அம்மாவோட ட்ரெஸ்ஸு அது இது எல்லாத்தையும் வந்து கலைச்சி தூக்கி போட்டு நல்லா ஏதாவது அவங்களுக்கு நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து லோ வாய்ஸில் வந்து என்ன கேட்டார்னா, த ரியல் லோ டவுன் ஹியர் பர், இங்கே என்ன தான் நடந்தது உண்மையாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட வந்து மெதுவாக கேட்டார். கேட்டவுடனே நான் வந்து என்ன திங்க் பண்ணேன்னா, அவர்கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் அவர்கிட்ட ஃப்ராங்காக நாங்கள் வந்து கோஸ்ட்டை தான் பார்த்தோம், ஸோ நாங்கள் கோஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் அட் த டைம். ஸோ அவர் என்ன பண்ணார், திடீர்னு நான் கோஸ்ட்டுன்னு சொன்னோடனே என் ஃபேஸை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் வந்து அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கீழே போயிட்டார். அண்ட் தென் நான் கீழே இறங்கி வரும்போது காப்ஸ் அந்த போலீஸ்மேன் எல்லாரும் என்னை ஃபாலோ தட் இஸ் பின்னாடியே வந்தாங்க. அதாவது கிராண்ட் ஃபாதரை வந்து அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக நிறைய பேர் போனாங்களே அவங்க எல்லாருமே. அண்ட் தென் கிராண்ட் ஃபாதர் ஷூட் பண்ணதில் வந்து ஒரு போலீஸ்மேனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடிபட்டுருச்சு. அவங்களுடைய ஆர்ம்ஸில் வந்து அடிபட்டுருச்சு. அவர் என்ன பண்ணார், எங்களை வந்து சாபம் விட்டுட்டு போங்க, கர்சிங் அண்ட் பிளாஸ்பீமிங். ஸோ தட் இஸ் எங்களை என்ன பண்ணாங்கன்னா சாபம் விட்டாங்க. ஸோ என்னை வந்து இப்படி வந்து இப்போ ஷூட் வாங்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் டீமுக்கு வந்து அன்னைக்கு பொழுது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபெயிலியரான ஒரு டேவாக தான் அன்றைக்கி மாறிடுச்சு. அண்ட் தென் வந்து அவங்க ஒரு போலீஸ்மேன் வச்சுருந்தாலே அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் கிராண்ட் ஃபாதர் ஷூட் பண்ணார். ஸோ அந்த கன்னை வந்து ரிட்டன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், நீங்கள் இப்போ போங்க, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு நானே வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர்கிட்ட உங்களுடைய கன்னை வந்து திருப்பி மீட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன். What was the matter with that one policeman? Mother asked. After they had gone, grandfather showed him. I said, what for? She demanded. I told her he was a deserter of all things, said mother. He was such a nice looking young man. ஸோ வந்து இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன நடந்தது அந்த போலீஸ்மேனு, எதுக்கு நம்மளை திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிராண்ட் ஃபாதர் தான் அவரை ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் கிராண்ட் ஃபாதர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் டெசர்ட்டர் அப்படின்னு நினச்சிட்டு ஷூட் பண்ணிட்டார் அப்படின்னு நான் அம்மாவுக்கு வந்து ஆன்சர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே grandfather was fresh as a daisy and full of jokes at breakfast next morning. ஸோ மறுநாள் நடந்தது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியோடைய ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ரொம்ப வந்து நம்ம எவ்வளோ சீரியஸாக இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபுல் ஸ்டோரியை வந்து ஒரு காமெடியாக ஒரு ஹியூமரஸாக மாற போகிற லாஸ்ட் கிளைமேக்ஸே எப்போ தான் என்ன அப்படின்னா, we thought at first he had forgotten all about what had happened, but he hadn't. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு தூக்கத்தில் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டார் இல்லையா, தட் இஸ் நல்ல போலீஸ்மேனை ஷூட் பண்ணிட்டார் இல்லையா, அதை வந்து அவர் மறந்துருப்பார் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் அப்படி நடக்கலை. என்ன அப்படின்னா, ஓவர் ஹிஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி, அவர் நாங்கள் எல்லா டைனிங் ரூமில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணி தேர்ட் கப் ஆஃப் காஃபி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீ கிளாட் அட் ஹெர்மன் அண்ட் மீ. ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த தேர்ட் கப் ஆஃப் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னையும் ஹெர்மனையும் பார்த்துட்டு வாட் வாஸ் த ஐடி ஆஃப் ஆல் தெம் காப்ஸ் டேரிஹூட்டின் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். ஸோ அவர் வந்து என்ன நல்லா தெளிவாக பேசுகிறார், எதுக்காக நேற்று நைட்டு வந்து அவ்வளோ காப்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, எதுக்கு வந்து ரவுண்ட் பண்ணாங்க, எதுக்கு வந்து உள்ளே சர்ச் பண்ணாங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு தான் நம்ம நினச்சோம். இவர் வந்து என்ன அப்நார்மலாக இருந்ததான்னு நினச்சோன்னா இவர் வந்து இவ்வளோ தெளிவாக கொஷின் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கொஷினுக்கு நாங்கள் ஆன்சரே பண்ணல. அதுக்குள்ளே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, none of you bothered to leave a bottle of water beside my bed. Do you ever realize what it cost for the thirsty man to look for water in the dining room last night? He had us there. அவரை வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவரே இன்னொரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, எங்களை பார்த்து கொஷின் கேட்குற கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா, நான் வந்து மேலே தூங்கிட்டுருக்கேன், யாராவது ஒருத்தருக்காவது என் பக்கத்தில் என்னோடய பெட் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வைக்கணும்னு தோணுச்சா, நான்
ரொம்ப தாகமாக வந்து நான் வந்து டைனிங் ரூம் வந்து வாட்டர் எடுத்துகிட்டு போனேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எங்ககிட்ட சொன்னார். ஸோ அந்த ஒரு செகண்ட் ஹீ ஹேட் அஸ் தேர். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது இவ்வளோ சீன் நடந்தது எல்லாமே யாரால தான், இந்த கிராண்ட் ஃபாதரால் தான். ஆக்சுவலாக வந்து கிராண்ட் ஃபாதர் தான் வந்து டைனிங் ரூமில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதை தான் நாங்கள் வந்து கோஸ்டாகவும் பர்க்லராகவும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு இதான் ரீசன். ஸோ திஸ் இஸ் எ பிக் ட்விஸ்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னு தெரியாமையே வந்து அது ஒரு பெரிய கலவரமாக ஆக்கிட்டாங்க இந்த ஸ்டோரியில். ஸோ பை திஸ் த பிக் ட்விஸ்ட் we had feel a humorous scene in this story. Thank you students. Okay, second unit prose has finished. In the next class we are going to see the first unit grammar. So be ready to learn the grammar. Thank you.